அப்பா அம்மாவை விட இந்த உலகத்தில் ஒரு உயர்ந்த எண்ணம் உள்ள தன்னுடைய குழந்தைங்க நல்லா வரணும்னு நினைக்கிறவன் வேறு யாருமே இருக்க மாட்டான். கண்டிப்பாக அப்பா அம்மா தான் நமக்கு இப்போ பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. எல்லா விதத்துலையும் கோபம் காட்டினா கூட நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்பா அம்மாவாக தான் இருப்பாங்க. இதை மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதா, ஒருத்தன் மிரட்டுறானா, முதல்ல பயப்படாதீங்க. காதலிக்கிறீங்க அல்லது நண்பர்களோடு இருக்கீங்க, எப்படி வேணால் இருக்கட்டும், தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், எங்கே வேணால் போய் கூடுறா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள். அப்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் காதலன் கூட அடித்து துரத்தினோன்னா ஓடி போகிறான் அப்படின்றாங்க இல்லையா. ஓடி போகிறவன் உடனே ஓடி போய் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனையோ யாரையோ போய் கூட்டின்னு வந்து உடனே காப்பாற்றணுன்ற எண்ணம் தான் அவனுக்கு வரணும். எப்படி விட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற கேள்வியும் எழும்புது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஏற்கனவே இந்த குற்றம் பண்ண இந்த ஞானசேகர் இனி கைது செய்யப்பட்டிருக்கார். மறுபடியும் அவர் அந்த குற்றம் பண்ணுறதுக்கான துணிவு வரக்கூடாதுன்னா சட்டங்கள் கடுமையாகணுன்ட்டு ஒரு பெண் குழந்தை பெற்ற அப்பாவாக எனக்கு எண்ணங்கள் தோணுது. என்ன மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும்.